22/7/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் டு கவுண்டர்ஸ் ஆன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதுதான் ஆர்டிகல்ஸு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 4% வந்துட்டு இருக்குது. 2022 வந்துட்டு இருந்துச்சு 4% வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது இந்தியாவில் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உமன் லேபர் பார்ட்டிசிபேஷனும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ரூரல் ஏரியாவில் வந்துட்டு 24.18% இருந்தது 2018. இப்போ வந்துட்டு 36.6% ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. அர்பனில் வந்துட்டு 2022 வந்துட்டு 3.5% வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க 2018 விட. ஸோ ரூரல் அப்படின்றது ஏரியாவில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு என்னென்னா அன்பெய்டு லேபரர்ஸாக இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை வந்துட்டு ரூரல் ஏரியாவில் பண்ணுறதுக்கு நிறைய விருப்பப்படுறாங்க. ஸோ ஃபேமிலி இன்கம் அப்படின்றது இதனால் வந்துட்டு அதிகமாக இருக்குது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, உமன் லெட் ஸ்டார்ட் அப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும், அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, உமன்ஸ்க்கு வந்துட்டு மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்றத நம்ம வந்துட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ ஸ்கீம் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, இந்தியாவில் வந்துட்டு லக்பதி தீதி அப்படின்ற ஒரு ஸ்கீம்ஸு 1 lakh and above ஆனுவல் இன்கம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு யாருக்கு கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்கீமை வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் நம்ம வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெடல் கவுண்ட்ஸ். இந்தியா வந்துட்டு 117 பேர் அத்லெட்ஸை வந்துட்டு பாரிஸ் ஒலிம்பிக் வந்துட்டு அனுப்ப போகிறதா அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் பாரிஸில் பார்த்துட்டோம்னா இது வந்துட்டு இந்த தடவையோட 3வது முறை நடக்கிறதா சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1900 ஃபஸ்ட்டு நடந்திருக்கு, 1924 2வது முறையும், இப்போ வந்துட்டு 3வது முறையாக வந்துட்டு 2024 வந்து நடக்குது. ஸோ எங்கன்னா செயின் அப்படின்ற ஒரு நதிக்கரையில் பாரிஸ் ஃப்ரான்ஸில் தான் வந்துட்டு நடக்கிறதா சொல்கிறாங்க. 2036 வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதா அவங்க வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா, சென்னானூர் அகழ்வாராய்ச்சியில் வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இது எங்கே இருக்குது? சென்னானூர் அப்படின்றது வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இருக்குது. சென்னானூர் அப்படின்றது இங்கே என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, புதிய கற்கால கருவிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுடு மண்ணாலான முத்திரை வந்துட்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சங்கு வளையல் துண்டுகள், அப்புறம் வட்ட சில்லுகள், கண்ணாடி வளையல் துண்டுகள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு தமிழில் எழுதியிருக்காங்க. அதில் மோஸ்ட்லி வந்துட்டு என்னவா இருக்கும், எதை பற்றி எழுதியிருப்பாங்கன்னா ஊரோட பேருகளில் தான் வந்துட்டு அதிகமாக எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது திருக்குறள். ஸோ திருக்குறள் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, ஆக்கம் கருதி முதல் இல்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நமக்கு அதாவது ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி இப்போது இருக்கிற ஒரு ஊதியத்தையும் ஒரு நல்லதையும் வந்துட்டு நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இதில் வந்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து 7வது பட்ஜெட் சாதனை படைக்கும் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2019-24 வந்துட்டு இவங்க வந்து சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, அதிகமான பட்ஜெட் யார் கொடுத்துருக்காங்கனாக்கா, மொரார்ஜி தேசாய் தான் வந்துட்டு 10 முறை வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பட்ஜெட் யார் வந்துட்டு ஆர்கே சண்முகம் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்ஜெட்டை வந்துட்டு கொடுத்துருக்காரு. ப சிதம்பரம் வந்துட்டு 2வது இடத்துல இருக்கிறாங்க. 9 முறை வந்துட்டு பட்ஜெட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. 3வது இடத்துல வந்துட்டு பிரணாப் முகர்ஜி இருக்காங்க. இவங்க வந்துட்டு 8 முறை வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீளமான பட்ஜெட் அப்படின்றது பார்த்துட்டோம்னா 2020 தான் வந்துட்டு அதுவும் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் தான் வந்துட்டு சாதனை படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. 2 hour 40 minutes வந்துட்டு இவங்க பட்ஜெட்டை பற்றி ஸ்பீச் பண்ணியிருக்காங்க. சிறிய பட்ஜெட் உரை அப்படின்னு பார்த்தோம்னா 1977 வெறும் 800 வேர்டு மட்டுமே வந்துட்டு கொண்ட உரையாக இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு பட்ஜெட்டு. ஸோ 2017 அப்புறம் தான் வந்துட்டு February 1 வந்துட்டு பட்ஜெட் அப்படின்றத வந்துட்டு சப்மிட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1999 அப்புறம் தான் வந்துட்டு நைட்டில் வந்துட்டு சப்மிட் பண்ண அந்த பட்ஜெட் வந்துட்டு 11 மணிக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க.
இந்தியாவில் முதியவர்கள் எண்ணிக்கை 2050க்குள் இரட்டிப்பாகும் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் யார் சொல்லியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படின்றவங்க தான். யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன்ஸ் ஃபண்ட் அப்படின்றவங்க தான் இந்த வந்துட்டு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா இவங்க என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா யுனைடெட் நேஷன்ஸ் ஃபண்ட் ஃபார் பாப்புலேஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கூட இவங்களை வந்துட்டு சொல்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூயார்க்கில் இருக்குது. ஸோ இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னாக்கா இம்ப்ரூவிங் ரீப்ரொடக்டிவ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஹெல்த் வேர்ல்டு வைடு அப்படின்றது தான் இவங்களோட வந்துட்டு நோக்கமாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 55லேருந்து இப்போ 60 வயசு வந்துட்டு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இயராக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்தியாவில். ஸோ ஓல்டு ஏஜ் பாப்புலேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேர் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு அவங்களுக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன், பென்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் ஒரு 3 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட்ஸ் ஸ்கேல்ஸ் பேக் ஜாப் கோட்டா அமிட் அண்ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா 2018 56% வந்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ரிசர்வேஷனை வந்துட்டு பேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு 30% வந்து ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ திருப்பி சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்துட்டு பங்களாதேஷோட சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்துட்டு திருப்பி இந்த ஒரு ரிசர்வேஷனை வந்துட்டு கண்டினியூ பண்ணணும்னு ஒரு கோர்ட்டோட ஆர்டர் போட்டாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் வந்துட்டு இப்போ அண்ட்ரஸ்ட் அப்படின்றது நடக்குது. ஸோ கேரளாவில் அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா கேரளா இம்போசஸ் கண்டெய்ன்மெண்ட்ஸ் மெஷர்ஸ் ஆஸ் 14 years old பாய் டைட் ஆஃப் நிஃபா இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இது வந்துட்டு என்னென்னா நிஃபா அப்படின்றது ஒரு ஜெனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு ஜெனோட்டிக் வைரஸு. ஜெனோட்டிக் வைரஸ்னால் இன்னும் இல்லை, அனிமல்லேருந்து ஹியூமனுக்கு ஒரு பரவுற வைரஸ் தான் ஜெனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு RNA டைப் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெனோட்டிக் இந்த நிஃபா வைரஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு மலேசியா, சிங்கப்பூரில் வந்துட்டு 1998 1999 கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலேசியாவில் ஏன் இந்த நிஃபா வைரஸ் அப்படின்னு வச்சுருக்காங்கனாக்கா மலேசியாவில் சுங்கை நிஃபா அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதனாலே இதை வந்து நிஃபா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதனால் பரவுது அப்படின்னா ஃப்ரூட் பேட்ஸ், ஃப்ளையிங் ஃபாக்ஸ்னால தான் இது வந்து பரவுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னா நிதேஷ் ரிப்பீட்லி ரைஸ்டு பாக்மதி ரிவர்ஸ் ஃப்ளட்டிங் கன்சர்ன்ஸ் வித் நேபாள் எக்ஸ்பிஎம்ஸ். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. நிதிஷ் ரிப்பீட்லி ரைஸ்டு பாகிரதி ரிவர்ஸ் ஃப்ளட்டிங் கன்சர்ன்ஸ் வித் நேபாள் எக்ஸ்பிஎம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ பாகிரதி ரிவர்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குது? நேபாளில் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சால் போதும். அடுத்தது இந்தியாஸ் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வவுஸ் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த வருஷம் 2023 வந்துட்டு 14.5 பில்லியன்ஸ் தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் கார்மெண்ட்ஸில். ஆனால் 2022 அப்படின்றது வந்துட்டு 15 பில்லியனாக இருந்துச்சு. ஸோ அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு எந்த வித க்ரோத்தும் இல்லை, நம்ம டிக்ளைன் ஆகிட்டு போயிட்டுருக்கோம் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஏன் அப்படின்னாக்கா வியட்நாம், சைனா, பங்களாதேஷ் இவங்க வந்துட்டு நம்மளோட அந்த மார்க்கெட் ஆக்சஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு சொல்லப்போனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, சைனாவோட ப்ராடக்டை வந்துட்டு இவங்களோட ஷாப்பில் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து விற்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரைமரியிலேருந்து செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு செகண்டரி இண்டெக்ஸு, ப்ரைமரி டு செகண்டரி இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றாங்க. அடுத்தது எமுலேட்டர் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா மேக் OS வந்துட்டு ஆப்பிள் நிறுவனத்தை சேர்ந்த மேக் அண்ட் iOS நிறுவனங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எமுலேட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நம்ம விண்டோஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம மேக் அண்ட் ஆப்பிள் டிவைசஸில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. அடுத்தது ஒரு ஆர்டிகல்ஸ் என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாட்ஸ் அண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னாக்கா இது வந்துட்டு டெமோக்ரஸியை பேஸ் பண்ணியிருக்கும். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்கை வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்றாங்க. இது வந்துட்டு அகைன்ஸ்ட் சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ளை செயின் ரெசிலியன்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இண்டோ பசிபிக் ஐடியா வந்துட்டு இது வந்து ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதில் நிறைய கண்ட்ரிகள் வந்துட்டு ஆட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக இதோட ஜேல வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் பர்பஸ் அப்படின்றதே வந்துட்டு டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா எக்கனாமி பேஸ் பண்ணி இருந்த இந்த பிரிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு இப்போ செக்யூரிட்டி பேஸ் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எதுக்கு ஃபேவரானா சைனாவுக்கு ஃபேவராக வந்துட்டு இந்த பிரிக்ஸ் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது டோட்டலாக வந்துட்டு இப்போ டவுன் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இதை செக்யூரிட்டி பேஸ் பண்ணி போயிட்டுருக்கிறதுனால இது வந்து ஆன்டி வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது. டிபெண்டன்ஸ் வித் சைனாவோட டிபெண்ட்டாக வந்துட்டு இதை பிரிக்ஸ் அப்படின்றது போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ரீசனபிள் அக்காமடேஷன்ஸ் அண்ட் டிசபிலிட்டி ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் ஆஃப் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 வந்துச்சு. இது மூலியமாக வந்துட்டு ரைட்ஸ் கொடுக்குறாங்க ஈக்குவலாக. யாருக்கு அப்படின்னா அதர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துட்டு டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு உள்ள ரைட்ஸை வந்துட்டு ஈக்குவலாக கொடுக்குறதா இதுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.